இங்க ஒரு பையன் பஸ்ல போகும்போது அங்க நின்னுட்டு இருக்க ஒருத்தரை பார்த்து அவர் அப்படியே வரைஞ்சிட்டு இருக்கான். இவனுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு குட்டி பொண்ணு இவன மாதிரியே கையில நோட்டு வச்சுக்கிட்டு அவ வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. அவ வரைஞ்சு முடிச்சதும் அவ அம்மா கிட்ட இதை காட்டலாம்னு பாக்குறா. பட் அவங்க போன் பேசிட்டு இருந்ததால இந்த பொண்ணை கண்டுக்கவே இல்ல. இதனால இவ ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்புறம் அந்த பொண்ணு திரும்பவும் படம் வரைஞ்சு அதை அம்மா கிட்ட காட்டலாம்னு பாக்குறா. அப்பவும் அவங்க இவளை பார்க்கவே இல்ல. இந்த பொண்ணு சோகமா திரும்பவும் இன்னொரு படத்தை வரைஞ்சிட்டு இருக்கா. அப்ப அந்த கிரையான்ஸ் கீழே விழுந்துருது. இவ ரொம்ப சோகமா இருக்கதால அதை எடுக்காம அவ வரைஞ்ச பேப்பரையும் கீழே தூக்கி போட்டுறா. அந்த பேப்பர் இவன் கிட்ட வந்ததும் இவன் அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல இவனைத்தான் அந்த குட்டி பொண்ணு அழகா வரைஞ்சிருக்கா. இவனும் அந்த குட்டி பொண்ணு கிட்ட பேசலாம்னு பாக்குறான். அப்ப இவனோட ஸ்டாப் வந்துருது. இவன் உடனே இறங்கலாம்னு எழுந்திருக்கிறான். அப்ப இவனுக்கு மனசு கேட்காம திரும்பவும் அந்த பொண்ணு கிட்ட வந்து அவ வரைஞ்ச டிராயிங்கையும் அந்த கிரையானையும் அவ கிட்ட குடுக்குறான். பாப்பா ரொம்ப ஹாப்பியா அந்த பேப்பர்ல திரும்பவும் ஒண்ணு வரைஞ்சு அதை இவன் கிட்ட குடுக்குறா. இவன் அதை வாங்கிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கிடுறான். அப்ப குட்டி பாப்பாவோ சிரிச்சுக்கிட்டே இவனுக்கு பாய் சொல்லிட்டே போறா. இவனும் அவளுக்கு பாய் சொல்லிட்டு அந்த பேப்பரை பாக்குறான். அதுல அந்த பையன் கூட அந்த குட்டி பொண்ணையும் வரைஞ்சு அந்த பாப்பாவோட பேரையும் எழுதியிருக்கா. குட்டி பாப்பாவும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இவனை பார்த்துக்கிட்டே போறா.